இந்த லேடி அவங்க பையன்கிட்ட உங்க அப்பாவோட கம்பெனி இது, அதனால சேட்டை பண்ணாம இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இருக்கனால ஓவர் வெயிட் ஆயிட்டு மேல போகல. அதனால அந்த கம்பெனி மேனேஜர் இருந்துட்டு இந்த கம்பெனியில வேலை செய்யற லிசாங்கிற பொண்ணை பாத்தீங்கன்னா வெளியே போக சொல்றாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த குட்டி பையன் இருந்துட்டு மேடம் உங்க பணம் அங்க கீழே கிடக்குது போல அப்படின்னு சொல்றான். இவங்க பணம் எடுக்க போன அந்த கேப்ல பாத்தீங்கன்னா இவங்க லிஃப்ட க்ளோஸ் பண்ணிட்டு மேல போயிடுறாங்க எல்லாரும். லிசாவும் இந்த பையன் வந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க பிளேஸ்ல. இந்த கம்பெனி மேனேஜர் வந்துட்டு பிளேஸ்ல சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா 500 ஃபைன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்றான் இந்த மாதிரி மேனேஜர் சொல்றாங்க அப்படின்ட்டு. நேரத்துல அவங்க அப்பாவும் வந்துட்டு ஃபைனலா ஒன்னும் தேவையில்லை நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் இந்த பையன் வந்துட்டு ஒளிஞ்சு விளையாண்டிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த இம்பார்ட்டன்ட் டேட்டா எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன் சார் நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீட்டிங்ல இந்த கம்பெனியோட ஓனர் இருந்துட்டு ப்ராஜெக்டோட முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் வெளியே போயிருக்கு, யார் இந்த வேலையை பண்ணதுன்னு கேக்குறாரு. மேனேஜரும் லிசா தான் பண்ணிருப்பான்னு சொல்ல அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு என் மேல உங்களுக்கு என்ன மேம் பிரச்சனை, நீங்க தான் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியோட மேனேஜர் நான் ஏன் இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்றாங்க. இவங்க குட்டி பையன் இருந்துட்டு லிசா தான் இந்த மாதிரி பண்ணாங்க, நேத்து பென்ட்ரைவ்ல டேட்டா எல்லாம் காப்பி பண்ணும்போது நான் பார்த்தேன் அவங்கள அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் இந்த சின்ன பையன் சொல்றதெல்லாம் யாராவது நம்புவாங்களான்னு கேட்க உடனே இவரு வந்துட்டு என் பையன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.